ஜனனி பிணத்து மேலதான் தர்ஷன் கல்யாணமே நடக்கும். விஷமாக மாறிய குணசேகரன் எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது. இணையதளத்தில் வைரலாகும் இன்றைக்கான எபிசோடோடைய ப்ரோமோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜீவானந்தத்திடம் பேசும் ஈஸ்வரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் திருமணம் செய்து வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்கிறாங்க. இதை கேட்ட ஜீவானந்தம் என்ன சொல்வதனே தெரியாமல் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் தான் பார்கவிடம் பேச வேண்டும்னு சொல்ல ஜீவானந்தம் பார்கவிடம் இதை பற்றி பேசுகிறாங்களா. இதை கேட்ட ஆத்திரமடைந்த பார்கவி, எனக்கு கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எங்கள் அப்பாவை கொலை செய்தவர்கள் வீட்டில் நான் எப்படி வாழப் போகிறேன் என சொல்லி கதறி அழுகிறாங்க. அதன் பின்பு ஜீவானந்தம் பார்கவி தனியாக அழைத்து கொண்டு பேசுகிறாங்க. அவங்க சொல்வதை கேட்ட பின்பு பார்கவி மனமாறி தர்ஷனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்கிறாங்க. பார்கவி நல்ல முடிவை கேட்டு ஈஸ்வரி மகிழ்ச்சி அடைந்து, உன் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டால் நான் இந்த முடிவு எடுக்கலை, நான் இருவருக்குமே ஒரு அன்மா என்பதுதான் இந்த முடிவை எடுத்தேன் என்கிறாங்க. ஜீவானந்தம் தர்ஷனுக்கும் அன்பு கரைசிக்கும் 25ஆம் தேதி திருமணம் நடக்க குணசேகரன் முடிவு செய்கிறார். அதே தேதியில் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளை பாருங்க, இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாம கவனித்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. மறுபக்கம் குணசேகரன், அறிவுக்கரசி, கதிர் என அனைவருமே பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது குணசேகரன், கதிர், நீ உன்னுடைய மனைவி நந்தினி மேல எவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதைவிட எனக்கு கோபம் 4 பொம்பளைக்கு மேலேயுமே அதிகமாக இருக்கிறது. ஒருபுறம் திருமண வேலைகள் நடக்க வேண்டும், அதே சமயம் ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி என மூவருக்குமே ஒரே நேரத்தில் முடிவு கட்ட வேண்டும். தர்ஷன் கல்யாணத்துக்கு சேர்த்து சக்திக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஏனென்றால் சோசியர் சொன்னது போல் இந்த வீட்டில் ஒரு உயிர் பலி நடந்திருக்கிறது. அது ஜனனி தான். அவங்க கதையை முடித்துவிட்டு சக்திக்கு வேறு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும். இது அனைத்துமே செய்வதற்கு அன்புக்கரசி உனக்கு துணையாக இருப்பாங்க சொல்கிறாங்க. இன்றைய எபிசோடில் ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் ஈஸ்வரி தர்ஷனை தனியாக அழைத்து கொண்டு, தர்ஷா, நீ விரும்பப்பட்டபடியே பார்கவியை திருமணம் செய்து கொள்ளு, அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் நான் சொன்னதுபடி உன்னுடைய அப்பாவிடம் சில விஷயங்களை நீ பேசணும்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொன்னதுபடியே மறுநாள் காலை தர்ஷன் தன்னுடைய அப்பா குணசேகரிடம், நான் செய்வதெல்லாம் தப்பு தான், கல்யாணம் பிடிக்க வீட்டை விட்டு நான் வெளியே செல்லலை, வெளியே சென்று வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக இந்த வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன். எனக்கு அன்புக்கரசி திருமணம் செய்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதம்னு சொல்கிறாங்க. இதையடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.